கோயில் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அதாவது இந்த கோயிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. லைக் அங்கே முன்னாடி சபா, பின்னாடி இந்த மாதிரி கோயில் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சதுயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினச் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். நாவுக்கினியது நாராயணன் என்னும் நாமம், நாசுக்கினியது திருத்துலாய் வாசம், செவிக்கினியது செங்கன்மாள் புராணம், சேவிக்கையினியது திவ்ய தம்பதியின் திருப்பாதம், சுவைக்கையினியது ஸ்ரீதரன் பிரசாதம், சிந்திக்கையினியது சிங்கபிரான் வைபவம், கண்ணுக்கினியது காகுத்தன் ரூபம், கருத்துக்கினியது கிருஷ்ணனின் கீதை, மனதிற்கினியது அவனது மாயாஜாலம், மனிதருக்கினியது மாதவன் திருவடி சம்பந்தம், மங்களத்துக்கினியது நாராயணனின் மங்களாசாசனம், மாதத்துக்கினியது மார்கழி திருமாதம், தேசத்துக்கினியது 108 திவ்ய தேசம், மந்திரத்துக்கினியது நாராயணன் திருமந்திரம், அதுவே நாளும் பேரின்பம். ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஸ்ரீ குருபியோம் நமக. ஸ்ரீபதியான பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார், உலக பிரசித்தம். அதுல ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம், ஸ்ரீராம அவதாரம், இது ரெண்டையும் பூர்ண அவதாரம்னு சொல்ற வழக்கம். ஒருவரை பகவான், கடவுள், இறைவன் அப்படின்னு எப்ப சொல்லலாம். ஆச்சரியங்கள்லாம் அற்புதங்கள்லாம் பகவத் விஷயத்துல உண்டு, பகவத் அவதாரங்கள்ல உண்டு, அவதார புருஷர்களோட சைத்திரத்திலையும் உண்டு. எல்லா அவதார புருஷர்களோட சைத்திரத்திலையும் அற்புதங்கள்லாம் உண்டு. ஆனா அற்புதங்களை காமிக்கிறதுனால மட்டிலும் ஒத்தர கடவுள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? பரீட்சையே படிக்காம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல ஃபுல் மார்க் வேணும், அப்படி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டா படிக்காமே கொடுக்குறாரே கடவுள் தான் இவர் அப்படின்னு அற்புதங்களை காமிக்க 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 அவர் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட முடியுமா? அப்போ அற்புதத்தை காமிச்சா அவர் கடவுள் இல்லை, மெஜிஷியன். அவர் கடவுள் ஆயிட மாட்டார். உலகம் பூரா நம்ம ஏமாறுறது அந்த மேஜிக்கால. மெஜிஷியனுக்கும் கடவுளுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் தெரியணும். அப்ப கடவுள் பகவான்னு சொல்லணும்னா அதுக்கு பிராமாணிக்கத்துவம் வேணும், அதாவது குணபரிபூர்த்தி வேணும், ஞான பரிபூர்த்தி வேணும், சச்சரித்திரம் வேணும். ராமாவதாரம் பூரா எந்த ஆச்சரியமுமே காமிக்கவே இல்லை ராமர். இருந்தாலும் ராமரை கடவுள்னு சொல்லியா நம்போ? கண்ணன் நாளே பிரேம உலகத்தை மூச்சிக்க செய்பவன் அல்லவோ அவன். அவனுடைய கலைக்கு கலை, வேணுகானத்துக்கு வேணுகானம், நர்த்தனத்துக்கு நர்த்தனம், அழகுக்கு அழகு, சகல குணங்களுக்கும் குணம், சாரித்திரத்துக்கு சாரித்திரம். அவன் இடத்துல எதுதான் இல்லை, அவன் எல்லாத்திலையும் சிறந்தவன். சாக்ஷாத் மாதா கோட்டி சௌமாத்ய லக்ஷ்மி கதா கோபால மூர்த்திம் கதா. கிருஷ்ண லீலைகள் தான் யாருமே தலைப்பு கொடுப்பா. கிருஷ்ணனுடைய சைத்திரம் அப்படின்னு கொடுக்கற கிடையாது. ஏன்? ஏன்னா அவன் வாழ்க்கையே லீலையா விளையாட்டா விளையாடலாம். நம்மளாம் விளையாட்ட கூட சீரியஸா எடுத்துப்போம் இல்லையா? விளையாட்ட கூட சீரியஸா எடுத்துப்போம். அவன் வாழ்க்கையே லீலையா விளையாட்டா விளையாடினாலும் சாட்சி மாத்திரமோ சுக்கமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ அவமானமோ வெற்றியோ தோல்வியோ, அதனால தானே இவன் கீதையில உபதேசம் பண்றான். சுகதுக்கே சமய கிருத்வாலா லாபா லாபோ ஜெயா ஜெயம். உபதேசம் பண்ணா அதன்படி இருக்கணும், அதுதான் கஷ்டம். அதனால தான் மைக்க பிடிச்சு பேசவே கூடாது. ராம கதையோட கிருஷ்ணனுக்கு தான் கஷ்டங்கள்லாம் அதிகம். பார்த்தா என்னவோ ராமர் தான் ரொம்ப அழுதார், நிறைய கஷ்டப்பட்டார்னு தோணுமே தவிர, கிருஷ்ணன் பிறந்ததே ஜெயில. பெற்றோர்கள்லாம் தை விலங்கு கால் விலங்கு போட்டிருக்கு. ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி தர முடியாது. பிறந்த குழந்தை
தேரா ஊரை அண்டி பொறைக்க வேண்டிய நிலம் புறந்த அன்னைக்கு அந்த அண்ணின சும்மா ஜாலியா ஹாயா உட்கார்ந்து இருக்கல, மாடு மேய்ச்சு உழைச்சு சோறு திங்கிறான். அப்ப கிருஷ்ண லீலைய சந்தோஷமா ஆக்கினுட்டான். சொல்ற சுகரும் சந்தோஷமா சொல்ற, கேட்கிற பரீட்சத்துக்கும் தாபம் சாபம் பாவம் எல்லாம் மறந்துட்டு சுகர் அத சொல்ற. ராஜதாமி தஸ்னாபூதே சர்வயாமபூகுச்சா மதுரா மதுராயா பகவான் மதுரா மதுரா பகவான் யத்யத் நித்யம் சந்நிதிதோ நித்யம் சந்நிதிதாரிணே. கிருஷ்டிகள், அந்தகர்கள், போஜர்கள் அப்படின்னு 3 பிரிவு இருந்ததாம். அதாவது குவாலியர், ஆக்ரா, மதுரா அப்படின்னு சொல்றாயா. இது 3ஐயும் சேர்த்து போஜராஜ்யம் என்று கம்சன் தானே போஜ ராஜாவா ஆனா. மேல உக்ரசேனன் தான் ராஜா, அவ அப்பா பேரு உக்ரசேனன், கம்சனுடைய பிதா. ஆனா அந்த உக்ரசேனரை எந்த ஒரு அரசாட்சியுமே புரிய விடாம எல்லாமே பேருக்கு உக்ரசேனர் ராஜாவா உட்காத்தி வச்சான். தான் தான் எல்லாம் பண்ணுவா சில பேர்பதி, எல்லாமே அப்பவே ஆரம்பம் போல இருக்கு. தான் தான் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறான். உக்ரசேனரை எதையும் ஆள விடுறது இல்ல, தானே எல்லா அதர்ம காரியங்களும் பண்றான், அட்டகாசம் பண்றான். எங்கெல்லாம் தர்ம காரியங்கள் நடக்கிறதோ எல்லாத்தையும் கெடுக்கிறான், யாரையும் வாழ விடுறது இல்ல. அவ்வளவு வஞ்சகனாவும் அவ்வளவு முரணனாவும் இருக்கா இந்த கம்சன். ஒரு சமயம் இந்த கம்சனுடைய ஒன்று விட்ட சகோதரி தேவகிக்கும் வசுதேவர் என்கின்றவருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா லட்சக்கணக்கான ஜனங்கள் கல்யாண ஊர்வலத்துல போறார்கள். கம்சனே தேர சாரத்தியம் பண்றான், தேர ஜடக் 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 ஜடக்குன்னு ஓட்டுறான். தேரா ஓட்டி போயிட்டே இருக்கும் போது திடீரென ஒரு அசரீரவாக்கு ஒரு குரல் கேட்டனா. ஹே முட்டாளேன்னு திடீர்னு ஒரு குரல், திடீர்னு நிசப்தமா இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் முட்டாளேன்னு கேட்டதுன்னா ஜனங்கள்லாம் போறது, எல்லா ஜனங்களும் லட்சக்கணக்கான ஜனங்கள் போறது. யாரும் திரும்பி பார்க்கலையா குரல் கேட்டதும். ஹே முட்டாளேன்னதும் கம்சன் மட்டும் யாரோ என்ன கூப்பிடுறாளே அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. தெரிஞ்சு வச்சிருக்கான் போல இருக்கு. உடனே அந்த அசரீர வாக்க சொல்லித்து, எந்த உன் தங்கைய ரதத்துல வைத்து கொண்டு சாரத்தியம் பண்ணுகிறாயோ அந்த உன் தங்கையினுடைய 8வது கர்ப்பம் உனக்கு மிருத்யு, அதாவது மரணம் அப்படின்னு சொன்னதுமே 8வது குழந்தை தானே, 8வது குழந்தை தானே மிருத்யு, 8-10 வருஷம் அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு தோணணும் இல்லையா. அதுதான் அந்த இடத்துல யாருக்குமே தோணாதான். எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியாது. டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சதுன்னா யாராவது ஒருத்தராவது பிறந்த நாள் கொண்டாடுவாரோ. ஒரு வருஷம் போயிடுத்து, ஒரு வருஷம் ஆயுசு கம்மியாருது, இன்னி ஒரு வருஷம் ஆயுசு கம்மியாருது, 70 வயசுல 90 வயசுல சாக போறோம்னு தெரிஞ்சா கூட 90 வயசுல அழுப்பு வயசுல போயிட போறேனோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லும்படி அதுதான் மரண பயங்கிறது. எல்லாரையும் அப்படி ஆட்டி வைக்கும். அதுதான் பிட்டர் ட்ரூத், பெட்டர் த ட்ரூத். அதுதான் அப்படிதானே தோணும். ஆனா இந்த கம்சனுக்கு தான் ஒருத்தன் போக கூட மத்த எத்தனை பேர் தன்னுடைய உயிருக்கு பத்தியா வாங்கினாலும் எத்தனை பேரை கொலை பண்ணாலும் பரவாயில்ல, அது தப்பு இல்லையா. தான் வாழணும்னு நினைக்கலாம், எல்லாரும் கொலை பண்றான். தேவகி நீ இருந்தா தானே உன் குழந்தை இருக்குன்னா கூந்தலை பற்றினா உடனே தலைய சீவரன் கிளம்பினான். சுதேவரோ சாபம் தானம் தேனம் பெண்ணம் என்ன நியத்திய கொண்டு தேவகியை காப்பாத்தலாம்னு துடிக்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு யோஜனை தொடுத்து, நல்ல யோஜனை தொடுத்து, கம்சா இந்த தங்கைனால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பிறக்க போற குழந்தைகள்னால தானே ஆபத்து, பிறக்க 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 எல்லா குழந்தையும் கொடுத்துடுறேன், இவ்வளவு விட்டுடுப்பா, இவளுடைய உயிர் காப்பாத்திட்டா தோணிதே வசுதேவருக்கு. கம்சனுக்கும் நல்ல யோஜனைன்னு தோணித்த ஷேர் அப்படின்னா. ஆனா தேவகியினுடைய நிலைமையை நினைச்சு பார்க்கணும். கல்யாணமானா எல்லாருக்கும் முதல் நாள் கிரகப்பிரவேசம். தேவகிக்கு மட்டும் காராகிரக பிரவேசம், கிரகப்பிரவேசம் இல்ல காராகிரக பிரவேசம், ஜெயில் வாசம்.
ஜெயில போட்டுண்டா அழாரா தேவகி. யாருக்குமே எந்த ஒரு ஸ்திரீக்கும் தான் அம்மா ஆயிட்டோம்னா அந்த ஒரு நிமிஷம் தானே பொன்னான நிமிஷமா தோணும். தேவகிக்கு மனசுல பீத்தியம், குழந்தை பிறந்தா கம்சன் கொலை பண்ணிடுவானே. அத நினைக்க கம்சன் ஒரு குழந்தையும் விட்டு வைக்கலாம். ஒவ்வொரு குழந்தையா தேவகி கண்ணு முன்னாடி ஒவ்வொரு குழந்தையா துணி துவைக்கிற போல அந்த மதுரா ஜெயில் கதவுல அந்த செவத்துல மோஜி 6 குழந்தைகளை கொன்னான் கண் முன்னாடி. தேவகி கண் முன்னாடி அவளோ கத்ரா, உலகத்தையே காப்பாற்றிய சர்வேஸ்வரா, உலகத்திலே இருக்க அந்த கோட்டைகளையும் உன் குச்சியில வச்சு காப்பாத்துற உனக்கு என்னத்தைய காப்பாத்துறது பாரமா, புரோவ பாரமா, ரகுராமா, ரகுராமா, சச்சமா இருக்கு. ஆவணி மாசம், ரோஹிணி நட்சத்திரம், அர்த்தராத்திரி, கிருஷ்ணவச்சம், அஷ்டமி திதி, முதல் கோகுலாஷ்டமி. எப்படி இருந்திருக்கும்? தேவகி பார்த்தா கும்மிருட்டான அந்த ஜெயில திடீர்னு ஒரு ஒளி வெள்ளமா பளிச்சுங்கிறது. பலியன் என்னதுன்னு கண்ணை தேய்ச்சிட்டு பாக்குறா தேவகியும் வசுதேவரும். பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஒளி வெளிச்சத்துக்கு மத்தியில சின்ன கண்ணன் குருவாயூரப்பன் சதுர்புஜத்தோட அவதாரம் பண்ணி காட்சி கொடுக்கிறானாம். கமர்புரம் பாலகோ அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுகம் அற்புதம் பாலகம், அற்புதமான பாலகன் நினைச்சுக்கிறானா? ஏன் 4 கையோட சங்கம் சக்கரம் கத பதுமத்தோட அவதாரம் பண்ணும், 2 கையோட அவதாரம் பண்ணா போதாது. கிருஷ்ணன் நினைக்கிறானா, அம்மா பாவம், ஜெயில ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு ஜெயில கிடைக்கேனே. இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு ஊரலாவது, ஒரு காத்தாடியாவது, ஒரு கிழகிழப்பையாவது வாங்கி தரக்கூடாதோன்னு தேவகி அம்மா வருத்தப்பட்ட போறாளேன்னு வைகுண்டத்துல இருந்தே சங்கம் ஊதல் எடுத்துட்டு வந்துட்டாராம். வைகுண்டத்துல இருந்தே காத்தாடின்ற கிளிகிழிப்பு எடுத்துட்டு வந்துட்டாராம். வைகுண்டத்துல கதன்ற பதுமத்தை எடுத்துட்டு வந்துட்டானாம். அற்புதம் பாலகம். எல்லா குழந்தைகளும் பிறந்தா அஜ்ஞானம் பிறக்கும். குழந்தை அழுதுனா கூட அழுவோம், குழந்தை சிரிச்சுதானா கூட சிரிப்போம். குழந்தை பிறந்த அஜ்ஞானம் பிறக்கும். இந்த குழந்தை பிறந்தவங்க பெற்றோர்களுக்கு அஜ்ஞானம் பிறக்க வேண்டியிருக்கு, ஞானம் பிறந்திருக்காம். அதனால அற்புதம் பாலகம். எப்படி ஞானம் பிறந்துச்சுன்னு கேட்டா ஸ்தோத்திரம் அப்படி வந்தார்கள் பாகவதத்துல. ஒரு அம்மா கட்டிக்கரும்பே, கண்ணே, மணியே, முத்தே அப்படின்னு தானே கொஞ்சுவா. இந்த அம்மாக்கு ஞானம் புறந்தது சாட்சாத் பரபிரம்மம் அல்லவோ. அதனால அவ சொல்றா, ரூபம் எத்த பிராகுரத்தவாத்தியம் பிரம்மஜோதி நிறுத்துவம் இத்திதாத்தம் சப்தாமாச்சம் நிர்விசேஷம் நிரேகம் சத்வம் சாட்சாத் ஸ்ரீமத்யாத்ம தீபஹா. எப்பேற்பட்டவன் எனக்கு பிறக்க, அச்சரமாய், அநாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், அப்புறம் மேயமாய், ரூட்டஸ்தமாய் இருக்க பரம்பொருள், ஜோதிகளுக்கு கூட கிடைக்காத அந்த பரம்பொருள் இந்த அம்மானுக்கு பெண்ணு வந்தியா கண்ணா? எனக்குன்னு பிறந்த என்னுடைய மாதவனா நீ மாதவ மாதவ தேவா, மாதவ மாதவ தேவா கிருஷ்ணா, மாதவ மாதவ தேவா கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா, மாதவ மாதவ தேவா. கிருஷ்ணன் சதுர்புஜ ரூபத்தை மறைச்சு சாமல வர்ணமா குட்டில கூந்தலத்தோட கருகருன்ற கூந்தல், அழகான கேசம், பார்வை துருதுருன்ற பார்வையோட குட்டி கை குஞ்சு வரல காமிச்சு, அம்மா ஒரு கால் கம்சனை கண்டு பயந்தீர்களானால் என்ன கோகுலத்துல கொண்டு விடுங்கள். உடனே அந்த குழந்தை எடுத்துக்கலாம். இப்படி போரா தலான்னு தானே கை விளங்க விட்டுறது, கால் விளங்க விட்டுறது, தானே ஜெயில் கதவு திறக்கிறது, தானே ஜெயிலர்களும் கொரட்ட விட்டுன்னு தூங்குறா, தானே யமுனை வழி விடுறது, கொற்ற மழையில ஆதிசேஷன் கூட பிடிக்க எல்லாம் தானே 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 நடக்கிறது. கோகுலத்துக்கு வந்தார் வசுதேவர். அந்த குழந்தைய யசோதா பக்கத்துல விட்டார்.
அந்த பெண் குழந்தை எடுத்துட்டா, யசோதைக்கு பிறந்திருக்கேன் அந்த பெண் குழந்தை. விட்டார் கண்ணனான்னு சொல்ல மனசு வருமா? பெண் குழந்தைய கையில எடுத்துண்டா, கண்ணனை மனசுல எடுத்துண்டா. கண்ணனை போய் விட்டுன்னு வர மனசு வருமா யாருக்காது? அங்கேந்து வரா, ஏந்து கம்சன் தலை திரிகோலமா, 8வது குழந்தை, என்ன கொல்லக்கூடிய குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நினைச்சா ஏந்து சகச்சவேன்னு கண்கள் பிரகாசிக்க தலைவெறி கோலமா அங்கேந்து வந்து வாழ உருவி கொண்டு இந்த குழந்தைய வழக்கம் போல துணி துவைக்கிறது போல கல்லுல மோதி துவைச்சிடலாம் அப்படின்னு தூக்கினானோ இல்லையா, அந்த பெண் குழந்தை விட்டுதான் ஒரு உத. அநேகமா கம்சன் வாங்குற முதல் உத. உடனே சாய்தாத்தமுதாபுஜா ஆகாசத்துல போய் 8 புஜங்களோடு 8 ஆயுதங்களோடு தேவி பிரகாசிக்கிறா, யோகமாய பிரகாசிக்கிறா. அவ சொல்றாளா, கம்சா அனாவசியமா சாது ஹிம்சை பண்ணிட்டு இருக்காத, உன்னை கொல்லக்கூடிய குழந்தை ஓரிடத்தில் பிறந்து ஒருத்தி மகனாய் ஓரிடத்தில் வளருகிறான் அப்படின்னு சொன்னவே தேவி மறைஞ்சிருந்த. தேவி மறைஞ்ச கம்சன் தலையில கைய வச்சு உட்கார்ந்துண்டா. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அதர்மம் பண்ணினா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தலையில கைய வச்சு உட்கார வேண்டியதானே காமிக்கிறது. கம்சனை உட்கார்ந்தாலே தவிர கோகுலத்துல பெரிய கொண்டாட்டமா, அங்கேருந்து ஓடி வந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு வரார்கள். ஒரு கோபிக்க இன்னொரு கோபிக்க இடத்துல பேசுறா, ஹே யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்காமே பாத்தியாடி பாத்தியா? அந்த கோபி சொல்றாரு, பாக்குறதாவது இங்கேருந்து போய் பிறந்த குழந்தைய பாக்கலன்னா அதுதானே கண்ணு உள்ட்டி வச்சு என்னவா பாக்குறது? திருஷ்டி போடாத அந்த லக்ஷ்மி நாராயணா தான் இந்த குழந்தைய காப்பாத்தணும். உடனே குழந்தை இங்கு பேசுறதாம். இங்கு பொதுவா குழந்தைகள பிறந்த உடனே முதல் வார்த்தை இங்கு தானே பேசும். இங்கி இங்கு இங்கே இங்கி இங்கின்னு பேசும். அந்த தோறையா கண்ணன் இங்கு பேசுறானோனா கண்ணன் அந்த தோறையா இங்கு பேசலையா. இந்த கோபிக்க திருஷ்டி போடாத அந்த லக்ஷ்மி நாராயணா தான் காப்பாத்தணும்னு கையை எங்கயோ அங்கு தூக்குறாளே. கண்ணன் சொல்றானா அந்த லக்ஷ்மி நாராயணால் அங்கு இல்ல இங்கு அப்படின்னு. பலனா சாமஜூட்டா மனே ஜனனி, பலனா சாமஜூட்டா மனே ஜனனி, பலனா சாமஜூடா மனே ஜனனி, ஜுடா மனே ஜனனி, ஜுடா மனே ஜனனி ஜனனி. கிருஷ்ணன் 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 கிருஷ்ணன்னாலே லீலைகள் தானே, அதனால தானே அவனை லீலா கிருஷ்ணன் சொல்றோம். மாயாஜாலங்களை காமிக்கிறனால தானே அவனை மாய கிருஷ்ணன் சொல்றோம். அப்படி கிருஷ்ணனுடைய ஒரு சில லீலைகள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கிருஷ்ண லீலையிலேயே திவ்யமான லீலை மண்ண திங்கிற லீலை. ஒரு சமயம் பசங்கள்லாம் பேசுறதுல சொல்ற, அம்மா யசோதம்மா கண்ணை மண்ணு தின்னுட்டாமா மண்ணு தின்னுட்டா. கண்ணனா மண்ணு தின்னானா? கண்ணா வாய தர மண்ணு தின்னியா? உன்னை கண்ணன் சமயானிக்கு தகு மாட்டலான்னே இல்லையா? நான் சொல்றேன், நான் மண்ணே திங்கலையம்மா, நான் திங்கவே இல்லையே, நான் மண்ணே சாப்பிடலையே. உன்னுடைய தோழர்களா சொல்றாளே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாளே, அவள பொய் சொல்றாமா? அதெல்லாம் இல்ல, கண்ணை மண்ணு தின்னான்னு பல்ராம் நான் சொன்னா. கிருஷ்ணா சொல்றானா, கொஞ்ச நாள பல்ராம் இப்பெல்லாம் பொய் சொல்றாமா? சமயானைக்கு தகு மாட்டலான்னு நிரூபிச்சுட்டே வர ஒவ்வொரு கட்டத்துல. நேஷோ சொல்றா, அதெல்லாம் இல்ல, வாய் தர ஆ காட்டு, எங்க வாய் தர ஆ தொரான்னு சொன்னானே. இப்படி கொஞ்சம் சின்ன வாய் தானே, சின்ன வாய ஆணு திறக்கிறா, பார்த்தா அத்தனை அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டுகளும் தெரியுதாம் அந்த வாயில. அவ்வளவு அன்னங்கள்ல ஒரு அன்னம் அல்ல, சப்த தீபம் ஜம்பு தீபம் பாரத வருஷம் வரத கண்டம் உத்தர பிரதேசம், அதுல ஒரு கோகுலம், அதுல ஒரு யசோத கண்ணன். அந்த யசோத கண்ணனை மிரட்டா, வாய காட்டுன்னு சொல்றா. அந்த கண்ணன் வாய்க்குள்ள அகிலாண்டு கோட்டி பிரம்மாண்டுகளும், அதுல அண்டங்களும் ஜம்பு தீபங்களும் பாரத வருஷமும் வரத கண்டமும் உத்தர பிரதேசமும், அதுல ஒரு கோகுலம், அதுல ஒரு யசோத கண்ணன். பார்க்கவே சொக்கி போயிட்டால பனிதல்ல சதம் சொக்க ஜேயனு பிரொக்க ஜேசே. இப்படி கண்ணன் பேர்பட்டவன்னு தெரிஞ்சும் கூட யசோதா மித்த அம்மாக்கள் போலவே அந்த மாற்று வாத்சல்யத்தோட கண்ணனை கண்டிச்சுட்டே இருப்பாளாம். கண்ணா அங்க போகாதேடா, கண்ணா இங்க போகாத, கண்ணா அங்க போகாதேடா கண்ணான்னு கண்டிச்சுட்டே இருப்பாளாம். எங்க வீட்டுல கூட எங்க அப்பா அப்படிதான், அங்க போகாத இங்க போகாதன்னு கண்டிச்சுட்டே இருப்பார். 10 இது 24/7 தண்ணிக்காக ரோடு ஃபுல்லா தோண்டி போட்டிருக்கா. அதனால எங்க வெளியே கூட போக முடியல. ஆனா கண்ணன் இதெல்லாம் சமாளிச்சுட்டு தன் தோழர்களோட மாடு மேய்க்க போவானாமா.
மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின பால் தரேன் கல்கண்டு சீனி தரேன். கச்சின பால் தரேன் கல்கண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணெய் தரேன். வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின பாலும் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம். கச்சின பால் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். கள்வன் வந்து உனை அடித்தாள் கலங்கிடுவாய் கண்மணியே. கள்வன் வந்து உனை அடித்தாள் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கல்வனுக்கோ கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கல்வனுக்கோ கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கல்வன் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன். கல்வன் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. கோவர்த்தனாகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கோவர்த்தனாகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. காரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. காரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடிவிடும். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடிவிடும். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. பாசமுள்ள நந்த கோபர் பாலனங்கு என்று கேட்டாள். பாசமுள்ள நந்த கோபர் பாலனங்கு என்று கேட்டாள். என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். வளருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன். வளருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன். தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன். தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. இப்படி போக வேணும் தாயே போக வேணும் தாயேன்னு கண்ணன் தன் தோழர்களோட மாடு மேய்க்க போவானாமா. ஆனா இப்ப இருக்க குழந்தையெல்லாம் கைய புடிச்சு இழுத்துல போய் வெளியே விளையாடுன்னு சொன்னா கூட கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளாரே உள்ள ஓடி வந்து அந்த போனையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போனை பார்த்து பார்த்து கண்ணு வேற கெட்டது இல்லையா. அதுக்கு ஏதோ டிசீஸ் வேற சொல்றா, ஸ்மார்ட் போன் விஷயம் சொல்றோம். இதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு, இதை பத்தி பேசினா பேசிட்டே இருப்பேன். கிருஷ்ணனுடைய அடுத்த லீலைக்கு போவோம். கண்ணன் தவழும் போதும் விஷமம் பண்ணுவானா, தலை நடக்கும் பொழுதும் விஷமம் பண்ணுவானா. அதிக விஷமம். ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு போயிடா இப்ப இவன் திருடுறான்,
வெண்ண திருடுற வியாசத்துல மனச திருடுறான். தத்துவம் இங்கேயும் வெண்ண திருடுறாங்கிறது விளையாட்டு, அந்த தத்துவம் மனசு வெண்ண மாதிரி வெள்ளவெளேன்னு அந்த மனசு திருடுறான். ஒரு நாள் கோபிக்க போய் சொல்றா, அப்படி வெண்ண தட்டினான் இப்படி வெண்ண தட்டினான். நேஸ்வரர் சொல்ற, சும்மா அங்கேருந்து வந்து வெண்ண தட்டினான்னு சொல்லாது, கையோட பிடிச்சிடுவா நான் நம்புறேன். இது தெரிஞ்சிருத்து கண்ணனுக்கு, கையோட பிடிச்சிடுவா நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. அவன் தான் சர்வஜன் ஆச்சே, சர்வஜேச்ச முக்தியாச்ச. சர்வஜன் ஆனா ஒண்ணும் தெரியும், எல்லாம் தெரியும் ஆனா ஒண்ணும் தெரியாது. அந்த காம்பினேஷன் தானே கண்ணன் எடுத்துற அழகு. அவன் பார்த்தா ஒரே சமயம் எல்லார் வீட்டிலையும் பழக்கண்ணனா ரூபங்கள் எடுத்து ஒவ்வொரு வீட்லயும் போய் வெண்ண தட்டுறான். ஒரே சமயம் ஒவ்வொரு வீட்லயா 20-30 வீட்டுல 20-30 கிருஷ்ணனா மாதிரி 20-30 வெண்ணவாயும் திருடுறான். கையோட பிடிச்சிருந்தா அந்தந்த வீட்டு கோபிக்க பிடிச்சிருந்தா. பிடிச்சு அங்கேருந்து வந்து, பாத்தியா உங்க அம்மா சொல்லியிருக்கா கையோட இழுத்துன்னு வந்தாதான் நம்பேன்னு, வா இப்போ உன்னை என்ன பண்றேன்பா அப்படின்னு இந்த கோபிக்க கண்ண பிடிச்சு இழுத்துன்னு வரா. பக்கத்து வீட்லயே அந்த கோபிக்க கண்ணன் பிடிச்சிருத்துறா. அந்த வீடு எதிர்த்த வீடு இந்த வீடு எல்லா கோபிக்கும் கண்ணன் இப்படி பிடிச்சி இழுத்துன்னு வரா. ஆனா ஒரு கோபிக்கைக்கு இன்னொரு கோபிக்க பிடிச்சிருக்க கண்ணன் கணக்கு தரல. அந்த கண்ணன் கணக்கு தரல, தான் பிடிச்சிருக்க கண்ணன் மட்டும் தான் கணக்கு தரு. எல்லாரும் அப்படி வரா. எல்லாரும் நினைச்சுக்கிறாள், ஏன் இந்த கோபிக்க கையை எப்படியே நீட்டின்னு வரா. இந்த கோபிக்க என்ன நினைச்சுக்கிறா, கண்ணனை பிடிச்சுன்னு நான் வரேன், இந்த கோபிக்கு கையை இப்படியே நீட்டின்னு வரா. எல்லாருமா வந்து யசோதா அப்படின்னு கூப்பிடுறா. யசோதா உள்ளே இருந்து வெளியே வந்து பார்த்தா 20-30 கோபிகைகள் எல்லாரும் வெறுங்கை நீட்டுற மாதிரி யசோதைக்கு தோற்று. யசோதைக்கு யார் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியல. இது கிருஷ்ணலீலையிலேயே திவ்யமான லீலை, வெண்ண திரட்ட லீலையிலேயே திவ்யமான லீலை. யசோதைக்கு யார் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியல. எல்லாரும் இப்படி வெறுங்கை நீட்டின்னு வராளே. சில சமயம் யசோதை சுளுக்கு எடுக்கிற வழக்கம் பண்ணா. நினைச்சுக்கிறேன், 30 கோபிகைகளுக்கும் சுளுக்கா எடுத்து மாளாத போல இருக்கே, இன்னைக்கு நாள் முழுக்க இதுக்கே போயிடுமா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது, என்னடி எல்லாரும் வெறுங்கை நீட்டின்னு வரேன், வெறுங்கை ஏன் நீட்டின்னு வரேன். ஒவ்வொரு கோபிக்கையா வெறுங்கையா கிருஷ்ணனை பிடிச்சுன்னு வந்தால நம்ம சொல்ல, பார் கிருஷ்ணன் பொடி கிருஷ்ணன். உடனே பக்கத்துல இருக்க கோபிக்க, ஏன் நீ வெறுங்கை நீட்டுற, நான் என் கையில இருக்கான் பார் கிருஷ்ணன். யசோதா கிருஷ்ணா பார், யசோதா கிருஷ்ணா பார். ஒவ்வொருத்தரா என் கையில கிருஷ்ணன் என் கையில கிருஷ்ணன். கோபிகைகள் கையில தானே கிருஷ்ணன், உண்மையில பக்திக்கு கிருஷ்ணன் கிடைப்பான். ஆனா தானே கோபிகைகள் கையில கிருஷ்ணன். ஒவ்வொரு கோபிகையா என் கையில கிருஷ்ணன் என் கையில கிருஷ்ணன் என் கையில கிருஷ்ணன் சொல்ல சொல்ல யசோதா பாக்குறா, கிருஷ்ணன் 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 நினைச்சு நினைச்சு ராப்பகலா கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லி சொல்லி கிருஷ்ணன் பிடித்து பிடிச்சு பார்த்து ஒருத்தர் கையில கிருஷ்ணன் இல்ல. கிருஷ்ணன் எங்க தெரியுமா இருக்கா, காத்தாழ 6 மணிக்கு தயிர் சாதம் சாப்பிட ஆரம்பிச்சான் வீட்டுல உள்ள உட்காந்து. மணி 10 பகல் மணி 10 இன்னும் சாப்பிட்டு பாடாக்க கூப்பிடுறேன். கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா உள்ளேன்னு அந்த கண்ணன் திருட்டு வழி வீச்சுன்னு மெயின் வீச்சுட்டு 5 வரையும் வாய்க்குள்ளார போட்டு தயிர் வலிய வலிய அங்கேருந்து வந்து எட்டி பார்த்து என்னமா அப்படின்னு கேட்கறாங்க. கோபிகள்லாம் பார்த்தா பிரமிச்சு படுத்து, அட கிருஷ்ணன் இருக்கானே நம்ம கையில இருந்தானே அப்படின்னு இப்படி பார்த்தா தன் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியறான், பக்கத்து கோபிக்கு கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியறான், அனந்தமான கிருஷ்ணனும் தெரிய யசோத கிருஷ்ணனும் தெரிய என்னதுன்னு பிரமிச்சு போய் இப்படி ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தா பட்டு 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 பட்டுன்னு எல்லா கிருஷ்ணனும் மறைய யசோத கண்ணன் மட்டும் தெரிய கோபிகள்லாம் பிரமிச்சு போய் என்ன ஜாலம் பண்றான் பாத்தியா யசோத, உன்னுடைய கண்ணன் சாமானிய கண்ணன் அல்ல, மாயா ஜாலம் செய்யற கண்ணன் தாயே. யசோதா வந்தன் ஆய கோல துதித்த தாயே, யசோதா வந்தன் ஆய கோல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேளடிதார் ஏ தாயே. கையலை கேளடி வந்தேன் பையலை போலவே இல்ல, கையலை கேளடி வந்தேன் பையலை போலவே இல்ல, வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மனார் கண்டதில்லை, வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மனார் கண்டகை தாயே தாயே.
தேர்க்கடையறா. பாடிக்கொண்டே கிருஷ்ண கீர்த்தனம் பாடிக்கொண்டே சல 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 சலான்னு தேர்க்கடைய. அதுக்கு பக்கவாத்தியம், யசோதனுடைய பாட்டுக்கு பக்கவாத்தியம் இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, குண்டலம் கிணு கிணு நசைய, கங்கணம் கனக்கனன்னு ஒலிப்ப, தயிர் சல சலன்னு சத்திக்க, பறவைகள்லாம் கத்தால விளையாடுறதால கீச்சு கீச்சுன்னு கத்த, இதெல்லாம் பக்கவாத்தியமா யசோதனுடைய பாடலுக்கு இருக்கான். அப்படி பாடிக்கொண்டே கடையும் பொழுது கண்ணன் தொட்டில படுத்துட்டே இருக்கான். சின்ன கண்ணன், குஞ்சு கண்ணன், குட்டி கண்ணன் தொட்டில படுத்துட்டே இருக்கான். முடிச்சு விட்டான். முழிச்சதுமே அவனுக்கு அம்மா வேணும். அம்மாவையோட முக்கியமா வெண்ண வேணுமா. அம்மாவையோட எந்ததுமே ஜல்லுன்னு அந்த தொட்டில இருந்து குயிட்டான். சலா பிலார் அவனுடைய தண்டை கால் கொலுசு கொஞ்சம் ஏந்து ஓடி ஓடி வந்து அம்மாவனுடைய முதுகுல தொப்புன்னு குதிச்சு விழுந்து அம்மாவனுடைய கழுத்தை ஒரு கையால கட்டி கொண்டு கண்ணத்தோட கண்ணை வச்சுட்டு மற்றொரு கையால மத்த பிடிச்சிட்டான். இதான் உடுப்பி கிருஷ்ணன் ரூபம். பாரத தேசத்துல ஒவ்வொரு லீல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பாரத தேசத்துல கோவில் உண்டு. அதுக்கு பிரமாணம் வேணுகானம் பண்றானா வேணுகான ஸ்லோகத்துக்கு பிரமாணமா கொண்டுதான் வேணுகானம். காளிக நர்த்தனம்னா ஊதுகாலின் இந்த காளிக நர்த்தன கிருஷ்ணனே இருக்கான். இப்படி ஒவ்வொரு கிருஷ்ணனுக்கும் பாகவத ஸ்லோக பிரமாணம். இப்படி கண்ணத்தோட கண்ணை வச்சுட்டு அம்மா பாலுமா அப்படின்னு கேக்குறது குழந்தை. கண்ணே பால் வேணுமா அப்படின்னு கண்ணனை மடியில வச்சு பால் கொடுத்துட்டே இருக்கா. திடீர்னு அடுப்புல வச்சிருக்க பால் பொங்குறது. அடுப்புல வச்சிருக்க பால் பொங்குறதே பட்டுன்னு கண்ணனை இறக்கிட்டு உள்ள ஓட்டுறான். இது கோவமா கிருஷ்ணனுக்கு. அங்க இருக்க பாலை உடைச்சான், தயிரை கொட்டினா, தயிரை அறுத்தான், மத்த முடிச்சான், அந்த வெண்ணெயை ஒட்ட எடுத்துனா தயிர்லயே நடந்து நடந்து போறான் தயிர் தோஞ்ச பாதத்தோட. அங்க போய் ஒரு உரலா. கண்ணனுக்கு புத்திச்சாத்துரியம் அதிகம். அதனால விளையாடுறது கூட ரொம்ப கிரியேட்டிவா தான் விளையாடுவானா. அந்த உரல் அப்படியே கவட்டி போட்டோடனே ஸ்டூலா மாறி எடுத்து அதுல உட்காந்துட்டானா. போய் அழக வச்சுன்னு ஸ்வர அழகா. யசோத வந்தா வந்து பார்த்தா மத்தெல்லாம் முடிஞ்சு கிடக்கு, தயிரெல்லாம் கொட்டி கக்கு, தயிரெல்லாம் மருந்து கிடக்கு. எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டா. ஏன்னா தயிர்லயே நடந்து நடந்து போயிருக்கா. அந்த தயிர் தோஞ்ச பாதத்தோட இந்த வரேன் பாரு, உன்னுடைய விஷமத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா, பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு யசோதோட கண்ணனோட யசோத துரத்த கண்ணன் துரத்த தியாகராஜ சுவாமி பாக்குற. யசோத புடிச்சிட முடியுமா அந்த ஹரிய, புடிச்சிட முடியுமா அந்த பரம்பொருள. நிந்துவே தூக்குலா ನಿಂದುವೆ ತುಕುಲ ಹರೇ ನಿಂದುವೆ ತುಕುಲ ಹರೇ ನಿಂದುವೆ ತುಕುಲ. நாலு தலையுடைய பிரம்மாவாலே பிடிக்க முடியாத அந்த வஸ்துவ, மூணு கண்ணுடைய சிவனாலே பிடிக்க முடியாத அந்த வஸ்துவ யசோத புடிச்சிட முடியுமா அந்த ஹரிய, புடிச்சிட முடியுமா. நாமா ஒரு சாதனம் பண்ணி பிடிக்கணும்னா பிடிக்க முடியாதா. இவ்வளவு பாட்டு பாடுறேன், இவ்வளவு பாட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு தர்சனம் கொடு கிருஷ்ணா. கொடுக்க மாட்டானா. இவ்வளவு பூஜை பண்றேன், ஆச்ச வைகுண்ட ஏகாதசினா நிர்ஜனமா ஒரு தண்ணி கூட குடிக்காம நான் உபவாசம் இருக்கேன், எனக்கு தர்சனம் கொடுக்க மாட்டானா. கிருஷ்ணா நல்ல முடியலையே, உன்னை பிடிக்க முடியலையே, ஒரு பொட்டு கண்ணீர் விட்டா வந்து நிப்பானா. அதான் பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் ஓடுறா, வரல முடியலே அப்படின்னு பெருமூச்சு விட்டு தலை கூந்தல்லாம் அவிழ்ந்து புஷ்பங்கள்லாம் முதிர்ந்து வேர்த்து விறுவிறுத்து விட்டு யசோத முடியலே அப்படிங்கிறா. கண்ணன் தானே கிடைச்சிட்டா. அம்மா பிடி அப்படின்னு தானே நெய்யாண்டி பண்ணிட்டு அம்மா கையில அகப்பட்டுண்டா. பட்டுண்டதுமே அவ பார்த்தா, கச்சம் பாரு இன்னைக்கு உன்னை உரல்ல கச்சம் பாரு அப்படின்னு உரல்ல ஒரு கைத்த போட்டு சுத்ரா 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 வெங்குல் யோரம பூத்தரா. 2 அங்குலம் குறையறதாம், 2 finger space gap. பெரிய கைத்த எடுத்துடுவா, பெரிய கைத்த எடுத்துடுவான்றா. பெரிய கைத்த போட்டு கட்டினாலும் மறுபடியும் வெங்குல் யோரம பூத்தரா. ஊர்ல இருக்க அத்தனை கைத்தையும் பின்னி பிடிச்சு கட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறா. மறுபடியும் வெங்குல் யோரம பூத்தரா. கட்ட முடியல, கட்டவே முடியல. சுகர் பாக்குற எப்படி கட்ட முடியும். நாமா கட்டணும்னா இந்த கைச்சால கட்டக்கூடாது, பாசம்னா கை. அதுவும் சுகர் சொல்றார், வெறும் பாசத்தால கட்ட முடியாது, பிரேம பாசத்தால கட்டணும். பக்தின்ற கைச்சால கட்டான். அதனால கண்ணன் என்ன பண்றாளா, கயிற்றையும் எடுத்து கொடுத்து வயிற்றையும் எக்கி கொண்டு அம்மா கட்டு மாட்டதும் யசோத கற்றாளா. தேவர்கள்லாம் பார்க்கிறார்கள், பிரம்மா இந்திரன். என்னது பனிஷத்துடைய உச்சியில இருக்க அந்த கிருஷ்ணன் ஒரு ஆயர்ச்சி, ஒரு ஆயர் குலத்துல இருக்க யசோத இப்படி கட்டிட்டாலே. பிரமனும் ஏந்திரானோ மனதில் பொறாமை கொள்ள,
பொத்தி வாய் பொத்தி கண்ணனையே உரலில் கட்டி வாய் பொத்தி கேஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை யசோதா. யசோத உருள கட்ட மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கா யசோத. கண்ணன் எங்கேயோ உருள உருட்டான். கண்ணன் ஒரு விரல சச்சா கூட ஒரு விஷயம் இருக்கும். எங்க கிளம்புறானா தவையா 2 பேர் மருத மரம்னு பேர். குபேரனுடைய பிள்ளைங்க தான் நலகுபேரன் மணிக்ரீவன் சாபத்தால மரமா போயிட்டாங்க. மரமா போயிடும் அப்படின்னு மட்டும் விட்டுருந்தா அது சாபம். பிருந்தாவனத்தில் மரமாக முளைக்க கடவுது அப்படின்னு அது அனுகிரகம் அல்லவோ. மேலும் சொன்னார், என்றைய தினம் கண்ணன் உங்க இடையில பிரவேசிப்பானோ அன்றைய தினம் சாப விமோச்சனம். இது சாப மாதிரி இருக்கே தவிர 2 மரமா வளைச்சிட்டார்கள் இல்லையா. கண்ட காட்சிகள்லாம் அருமையான காட்சிகள். என்னைக்கு சாபம் தீருமோன்னு நினைக்கவே இல்லையா அவர்கள். இன்றைய தினம் அட நம்ம பக்கத்துல வரானே கண்ணன் அப்படின்னு 2 மரமும் ஆசையா பாக்குறது. நம்ம பக்கத்துல வரானே கண்ணன் உருள உருற்றா. அந்த உருள அந்த மரம் 2 இழுத்தா அந்த உருள தடப்படுத்துன்றது மரம் முறிஞ்சது. இவர்கள் இருவரும் வெளிப்பட்டார்கள். உன்னை சொல்றாராம், கிருஷ்ணா காதுன்னு ஒண்ணு இருந்தா உன்னை கேட்கணும், மனசுன்னு ஒண்ணு இருந்தா உன்னை நினைக்கணும். இந்த கண்ணும் காதும் வாயும் என்ன தெரியுமா பண்ணது? நல்ல விஷயத்தையா பார்த்துட்டு இருந்தது. கண்களை பார்த்துட்டு இருந்தோம். அழகிகள் அழகிகள் எதையோ பார்த்துட்டு இருந்தோமே. அழகிய மனவாளனான உன்னை அல்லவோ பார்க்கணும். காது எதையோ கேட்டு இருந்ததே வம்பு பேச்செல்லாம் உன் கதை அல்லவோ கேட்கணும். வாய் எதையோ பேசிட்டு இருந்ததே உன் பாட்டல்லவோ பாடணும். வாணி குணாரு கதைய ஸ்ரவணோ கதாயா அஸ்மஞ்சர்மசூபனஹ தவ பார்வயோகः ஸ்ருத்யாச்சதன்மயம் விவாஹ்ய தசர பிரணாவோ திருஷ்டி சதா தசரேஸ்தோ பகவத்வரூபா. காதால உன்னை கேட்கணும், வாயால உன்னை பாடணும், கண்ணால உன்னை பார்க்கணும்னு சொல்லல. திருஷ்டி சதாம் சாதுக்களை பார்க்கணும். சத் சங்கத்தை கொடு கிருஷ்ணா. மறுபடியும் ஊருக்கு அனுப்புறியே, நாங்க பழையபடி கெட்ட பாதையில போக கூடாது. உன்னுடைய அனுகிரகத்தால நீ சத் சங்கத்தை கொடு, நாங்க நல்லோர்களா இருக்கணும்னு. சதயா பாக சங்கரங்க பூரவிஹாரா. இவர்களுடைய சாபத்தை கண்ணன் தானே விமோசனம் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது கண்ணனுடைய கட்டை அவிழ்த்துட்டு போக கூடாது. இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா. இவர்கள் நினைச்சுக்கிறார்களாம், சாபத்தையே விமோச்சனம் பண்ண கண்ணனுக்கு தன் கட்டை அவிழ்த்துக்க தெரியாதா என்ன? இது உபகாரம் பிரத்யபிரகாரம் பண்றது போல இல்ல. யாருக்கு கட்ட ரைட்ஸ் கொடுத்திருக்காரோ அது போல அவிழ்க்கிறதுக்கும் யாருக்காவது ரைட்ஸ் கொடுத்திருப்பா. அது போல இவர்கள் போனார்கள். நந்தகோபர் வந்து பார்த்தா, தாமம்னா கை, உதரம்னா வை. கயிற்றால வயிற்ற கட்டினதுனால்தான், உதரத்தை தாமத்தால கட்டினதுனால்தான் தாமோதரன் என்று கண்ணனுக்கே பெயர் வந்தான். இதுதான் தாமோதர லீலை. இப்படி கண்ணனை பத்தி பேசுறா 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 பேசிட்டே இருக்கலாம். பேச பேச இந்த ஒரு யுகமும் ஜென்மமும் பத்தாது இல்லையா. திண்ணத்தை விட்டாத தெல்லுவது போன்றது இந்த கிருஷ்ணலீலைகள். இப்படி இந்த கிருஷ்ணலீலைகளை நாம் அனுதினமும் பின்பற்றி கிருஷ்ணன் அருளிய பகவத்கீதைகளையும் கீதா உபதேசங்களையும் நாம் அனுதினமும் கடைபெற்று லோகக்ஷேமத்தை நிலைநாட்டுவோமாக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இனி அது கேட்பின் கனிநடு வேலும். இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்த்தல், அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நினைவிலும் காண்பது தானே. இது அனைத்திலும் இனிது இப்பேற்பட்ட ஸ்ரீ ஈரோடு ஸ்ரீ கோல்டன் திருப்பதி கோயிலில் உங்கள் அனைவர் முன் பேசுவது தானே. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.